ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களை பத்தி. தனுசு ராசிக்கு குரு தான் ராசிநாதனா இருப்பாரு. தனுசு ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்க கூடியவங்களாவும் நேர்மைக்காக எதையுமே இழக்க துணிஞ்சவங்களாவும் தான் இருப்பீங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய கூட்டம் இருந்துட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இதுதான் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருந்திருக்கும். உங்களுடைய அந்த நேர்மை தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியாவே மாறி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சன்மானங்களை கூட தடுத்து நிறுத்தி இருக்கும். இரவும் பகலுமா மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா அதற்கான பலனை வேற யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு போயிருப்பாங்க. யாருக்கெல்லாமோ ஓடி ஓடி உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு கிடைச்சது என்னவோ துரோகமும் கண்ணீரும் மட்டும்தான். எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம், இனிமே நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு பல நாட்கள் நீங்க ராத்திரி அழுதுட்டு இருந்த காலங்கள் நிறையவே இருக்கு. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு ஒரு துளி கூட வேண்டாம். ஏன்னா இனிமே வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இது சும்மா ஒரு மன ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு விலகி பிரகாசமான வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. உங்களை அள வச்சவங்க முன்னாடி நீங்க பிரம்மாண்டமா வாழ்ந்து காட்ட போற நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் பெரிய திருப்பு முனையே உங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான். ஒரு சிறு தொகைக்கு கூட பல நாட்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். காசு வந்த வழியிலே செலவாகி என்ன பண்றதுனே தெரியாம கடன் மேல கடன் ஏறி ஒரு இருட்டான சூழ்நிலையில தான் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கான பண வரவுங்கிறது பல திசைகள் இருந்து மழையா கொட்ட போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய தொகை உங்க கைக்கு சேரும். நீங்க முழுசா மறந்து போன பழைய பாக்கிகள் எல்லாமே தானாவே உங்க கைக்கு சேரும். கடன் தொல்லையில இருந்து முழுமையா வெளியே வர போறீங்க. கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த பெரிய கடன்கள் எல்லாமே பனிப்பாறை மாதிரி உருகி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக போகுது. இனிமே நீங்க யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே வராது. உங்க உழைப்புக்கு கிடைக்க போற லாபத்தை வச்சு எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீதி பணத்தை பத்திரமா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப அட்டகாசமா மாறப்போகுது. காசு இல்லைங்கிற வார்த்தையே இனிமே நீங்க சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தனலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. இரண்டாவது மாபெரும் மாற்றம் அப்படின்னா உங்க வேலை மற்றும் தொழில் துறையில நடக்க போறதுதான். வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்களுக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்காது. உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் பதவி உயர்வு வாங்கிட்டு மேல மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதே இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம மன உளைச்சலோட வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை எல்லாம் காத்துல பறக்க போகுது. உங்களை உதாசீனப்படுத்திய மேலதிகாரிகள் உங்களோட உண்மையான திறமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களை தேடி கொடுக்க போறாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசி இளைஞர்களுக்கும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. வியாபாரம் செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உண்மையான பொற்காலம் தான். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்க தொழில் இனிமே ரொம்ப வேகமா சூடுபிடிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த தயக்கமும் இல்லாம ஆரம்பிக்கலாம். அதுக்கான முதலீடுகள் உங்களை தேடி தானாவே வரும். உங்க வியாபாரம் பல மடங்கு பெருகி நீங்க ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாமே உங்ககிட்ட வேலை கேட்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ஒரு இமயமலைய போல இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாமே இனிமே முழுசா விலகிடும். கணவன் மனைவிக்கிடையே காரணமே இல்லாம அடிக்கடி வந்த சண்டைகள் எல்லாமே மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்பத்துல இழந்த நிம்மதி திரும்பவும் உங்க கைக்கு வரப்போகுது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த நிலைமை மாறப்போகுது. கல்யாணம் ஆகாம பல வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கும்
உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து உங்களை தேடி வரும். உங்களை புரிஞ்சுக்காம போன உறவுகள் எல்லாமே அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க உங்களை தேடி வருவாங்க. உங்க வீட்டுல இனி எப்பவுமே சந்தோஷமும் சிரிப்பும் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்க போகுது. எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி தான் இனிமே நடக்கும். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களோட மதிப்பு சமுதாயத்துல வளரப்போகுது. தனுசு ராசிக்காரங்க முகத்துக்கு நேரமா எதையுமே பளிச்சுன்னு பேசிடுவாங்க. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற பழக்கம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அதனாலேயே பல பேர் வந்து உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குளிப்பறிச்சவங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு அடையாளம் காட்ட போறாரு. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டுதல் வந்து நடக்க போகுது. உண்மையான அன்பு வந்து வச்சிருக்கிறவங்க யாரு, பணத்துக்காகவும் தேவைக்காகவும் உங்க கூட பழகினவங்க யாருங்கிற முகத்திரைய கிழிச்சு காட்ட போறாரு அந்த இறைவன். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. யாராவது வந்து உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசினாங்க அப்படின்னா உடனே அவங்கள நம்பாதீங்க. உங்களோட ரகசியங்களை வந்து யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்ப விஷயங்களை எப்பவுமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் தான் இது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு யோகமான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வீடு வாங்கறக்கோ, நிலம் வாங்கறக்கு, வண்டி வாங்கறக்கு, நகை சேர்க்கறதுக்கான ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு வந்து உருவாகி இருக்கு. அதுக்கான பண உதவியும் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். பல வருஷமா விற்க முடியாம கிடந்த பூர்வீக சொத்து பிரச்சனை கூட இப்ப உங்களுக்கு சாதகமா தான் முடிய போகுது. அதனால உங்க கைக்கும் ஒரு பெரிய தொகை வந்து சேரும். நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால எப்பவுமே உங்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, அவசரப்பட்டு எந்த ஒரு பத்திரத்திலையும் உடனே கையெழுத்து போட்டுறாதீங்க. தீர்க்கமா விசாரிச்சு அனுபவம் நிறைஞ்ச பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவு பண்றதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது. நிறைய பணம் வந்துருச்சுன்னு ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி ஆடம்பரமா நடந்துக்காதீங்க. ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க காரியத்தை சாதிச்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கான இருண்ட காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்களுக்கு பொற்காலம் தான் ஆரம்பிக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு, சிந்தனைய கண்ணீருக்கும், தாங்கிய அவமானங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை வந்து கடவுள் உங்க கையில கொடுக்க போறாரு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயந்தான். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் போக போகுது. உங்க முகம் எப்பவுமே சிரிப்புல மலர்ந்துதான் இருக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம், தொழில்ல பெரிய லாபம், சுத்தி இருக்கிறவங்க மத்தியில மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முழு நம்பிக்கையோட உங்க வேலைய செய்ய ஆரம்பிங்க. எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையுமே உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. உங்களை சுத்தி எப்பவும் நல்ல நேர்மறையான